சாரி, கொஞ்சம் நெட்டு அன்ஸ்டேபிளாக இருக்குது. ரைட், ஒன்றும் இல்லை. ஒரு மோனோ எனர்ஜெட்டிக் ஹோமோஜினியஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு டார்கெட் மேலே ஹிட் ஆகும். ரைட், அந்த டார்கெட்டில் நிறையா ஸ்கேட்டரிங் சென்டர்ஸ் இருக்கு. இப்போ ஹோமோஜினியஸ் பார்ட்டிகல்ஸ் வர்ற டைரக்ஷன் இசட் ஆக்சிஸ். ஸோ திஸ் டைரக்ஷன் இசட் டைரக்ஷன். இப்போ டார்கெட்ல இருந்து நமக்கு கோஆர்டினேட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் ஜீரோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஜீரோல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல ஹிட் ஆகி, இந்த டயக்ராம் என்ன சொல்லியிருக்கு, ஹிட் ஆகி போறத ஒரு ஸ்மால் ரீஜன்ல நம்ம ஒரு டிடெக்டர் வச்சு அதுல ஸ்கேட்டர் ஆகிற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேப்சர் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். அதுல அந்த டிஏ அப்படிங்கிறது ஸ்மால் ஏரியா, டி ஒமேகாங்கிறது அந்த ஆங்கிள், ஸ்கேட்டரிங் ஆங்கிள்ங்கிறது இந்த தீட்டா. ரைட். ஸோ எல்லா டைரக்ஷன்லையுமே ஸ்கேட்டர் ஆகி போகும். அதை எல்லாத்தையும் ஒரு டார்கெட், ஒரு டிடெக்டர் வச்சு வி கேப்சர் அண்ட் தென் அனலைஸ். ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒன்லி a fraction of incident particles are scattered. அதர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகுது. ஏன்னா ஒரு ஆட்டம்ல ஸ்கேட்டரிங் சென்டர் ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்த அந்த இதை தவிர மற்ற இதில் வர்றது எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகி போயிடும். ஸோ ஒன்லி a fraction, எப்பவுமே ஸ்கேட்டரிங் தியரியில் 100 ஆட்டம்ல ஒரு ஆட்டம் தான் மேக்சிமம் ஸ்கேட்டர் ஆகும், மற்றது எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். த டைரக்ஷன் ஆஃப் த ஸ்கேட்டரிங் பார்ட்டிகல்ஸ் described by polar angle theta and phi as shown in figure. ஸோ இந்த டயக்ராமில் ரெண்டு ஆங்கிள், போலார் ஆங்கிள், ஒரு தீட்டா ஒரு ஃபை. ஸோ எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷன். ஸோ டார்கெட்டு அதை நம்ம இந்த டார்கெட் ஏன் இந்த டைரக்ஷனில் மட்டும் போட்டு ஹிட் ஆனதுக்கப்புறம் இங்கிட்டும் போகலாம், நமக்கு ஸ்கேட்டர் ஆகி போகிறது இந்த சைடும் போகலாம், டிரான்ஸ்மிட் ஆகி போகிறது இங்கே போகும், இது ஸ்கேட்டரிங் ஆகி போகிறது இங்கே போகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரீஜியன் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு அந்த ரீஜியன்ல நம்ம இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் தீட்டா, அந்த ரீஜன்ல உள்ள ஸ்கேட்டரிங் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள ஆங்கிள் வந்து போட்டுருவோம். அதுதான் அந்த ஆங்கிள். Suppose the number of incident particles crossing unit area of cross section per unit time be the incident NI-ங்கிறது நம்பர் ஆஃப் இன்சிடென்ட் பார்ட்டிகல், டெல்டா NS-ங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ட் பார்ட்டிகல்ஸ். அதையும் டெல்டா போட்டிருக்கோம். நமக்கு ஸ்கேட்டர் ஆகுறது ஒன்லி a fraction ஆஃப் இன்சிடென்ட் பார்ட்டிகல்ஸ் தான் ஃப்ராக்டர் ஆகும். டெல்டானாலே வெரி ஸ்மால் சேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ டெல்டா NS இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு NI இன்டூ டி ஒமேகா. டி ஒமேகான்றது இந்த ஸ்மால் சாலிட் ஆங்கிள். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போவதில்லை, அந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸையும் நம்ம டிடெக்டர் வச்சு கேப்சர் பண்ணும்போது அது பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள், அதான் ஸ்மால் சாலிட் ஆங்கிள் டி ஒமேகா. இப்போ இந்த டெல்டா NS எதுக்கு, இந்த NI அது வேற எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? டெல்டா NS ப்ரொபோர்ஷனலா எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம். அந்த கான்ஸ்டன்ட் டி தீட்டா பை டி ஒமேகா. சாரி, அது டி தீட்டா இல்ல, டி சிக்மா. ரைட், டி சிக்மா. டவுட் ஆயிடுச்சு, அதான் புக் எடுத்து பார்க்குறேன்.
ஸோ டெல்டா என்எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ஐ இன்டூ டி ஒமேகா. டி ஒமேகாங்கிறது சாலிட் ஆங்கிள், என்ஐங்கிறது நம்பர் ஆஃப் இன்சிடென்ட் பார்ட்டிகல்ஸ், டெல்டா என்எஸ்ங்கிறது ஃப்ராக்ஷன், அதாவது ஸ்கேட்டர்ட் பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ட் பார்ட்டிகல்ஸ். இந்த ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், அது டி சிக்மா பை டி ஒமேகா, டி சிக்மா பை டி ஒமேகா, வேர் டி சிக்மா பை டி ஒமேகா இஸ் தி ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் கால்டு டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். இந்த டி சிக்மா பை டி ஒமேகா ஸ்கேட்டர் ஆகுது இல்ல, அதுல உள்ள டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். அதே டிஃபரன்ஷியல்னு சொல்றோம், அந்த கிராஸ் செக்ஷன் கண்டினியூஸ் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். வேரி ஆகுதுன்னா ஒவ்வொரு டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் ஹெல்த் மேலேயே சேர்ந்துடும், அதுலேயே சேர்ந்துடும். அதுலேயே நம்ம 25 வரைக்கும் மேக்ஸிமம் வரும். ரைட், அதுல இருந்து நம்ம டி சிக்மா பை டி ஒமேகா இன்டு டி ஒமேகா எழுதணும்னா டெல்டா என்எஸ் லெஃப்ட் சைடு இருக்கு, இந்த என்ஐயை லெஃப்ட் சைடு டினாமினேட்டர்ல கொண்டு போயிடலாம், டெல்டா என்எஸ் பை என்ஐ. ஸோ அது என்ன அர்த்தம்? டெல்டா என்எஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர்டு த்ரூ டி ஒமேகா பெர் யூனிட் டைம். என்ஐங்கிறது நம்பர் ஆஃப் இன்சிடென்ட் பார்ட்டிகல்ஸ் பெர் யூனிட் டைம் பெர் unit area of cross section. This gives nothing but the probability of a particle to be scattered into a solid angle d omega. The total number of particles scattered per unit time is then calculated by integrating the above equation. Total number of particles வேணும். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் கண்டுபிடிக்க இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் சைடு டெல்டா என்எஸ் டி ஒமேகா இருக்கு, ரைட் சைடு என்ஐ டி தீட்டா பை டி ஒமேகா ஓவர் த சாலிட் ஆங்கிள் தான் நம்ம டி ஒமேகா, அதனால தான் டி ஒமேகா போட்டிருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதான் சொல்லிட்டு பாரு, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர்ட் பெர் யூனிட் டைம் இஸ் தென் கால்குலேட்டட் பை இன்டகிரேட்டிங் above equation ஓவர் தி ஆங்கிள். ஸோ இதுல இருந்து டி ஒமேகா கேன்சல் ஆயிரும். என்ஐங்கிறது நம்பர் ஆஃப் இன்சிடென்ட் பார்ட்டிகல், அது வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது, அதனால அதை வெளியே போட்டுரும். என்ஐ இன்டகிரேஷன் டி தீட்டா டி ஒமேகா. இதுல இருந்து என்ன எழுதணும்னா என்எஸ்ங்கிறது என்ஐ இன்டு சிக்மாவா கிடைச்சிடும். சரியா? வேர் சிக்மா இஸ் கால்டு டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். சிக்மாங்கிறது டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். டி சிக்மா பை டி ஒமேகா அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன்.
ஸோ இதுலேருந்து சிக்மா நம்ம எழுதணும்னா என்எஸ் பை என்ஐன்னு எழுதிக்கலாம். அதுதான் இங்கே இருக்கு. சிக்மா சீக்வல் டு என்எஸ் பை என்ஐ. அதுலேருந்து சில பார்ட்டிகளுக்கு நமக்கு ஜென்ரலாக கண்டுபிடிச்சி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சது கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்மா சீக்வல் டு என்எஸ் பை என்ஐ அது ஒரு முக்கியமான எக்ஸ்பிரஷன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த நியூக்ளியஸ் சர்க்கிள் ஷேப்பில் எடுத்துக்கிட்டோம்னா பை ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு 7.07 into 10⁻26 a பவர் 2/3. ஏங்கிறது அட்டாமிக் நம்பர் போடணும், சாரி மாஸ் நம்பர். ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். 10⁻15 மீட்டர் இருக்கும் ரேடியஸ். ஆட்டமோட சைஸ் 10⁻10 மீட்டரா இருக்கும். ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா. அதுல இருந்து அலுமினியம்க்கு நம்ம ஆர்க்கு சாரி இந்த ஃபார்முலால ஏக்கு பதிலாக அலுமினியமோட ஏவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.588 into 10⁻28 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி கோல்டுக்கு 197 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2.4 into 10⁻28 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இந்த பை ஆர் ஸ்கொயர், அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் நியூக்ளியஸ், அதான் சிக்மா, ரைட்டா. சிக்மா சீக்வல் டு என்எஸ் பை என்ஐ அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் டெஃபினிஷன், அது தியரிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். அதோட ஃபார்முலா இதான் பை ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு 7.07 into 10⁻26 a பவர் 2/3, வேர் a இஸ் மாஸ் நம்பர். எந்த ஆட்டம்க்கு வேணாலும் நம்ம மாஸ் நம்பரை போட்டு அந்த மாஸ் நம்பர் அந்த ஆட்டம்க்குரிய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் நியூக்ளியஸ் we can find. அதான் இதுல சொல்றேன். ஸோ யூஸ்வலாக என்ன ஆர்டரில் இருக்கும்னா 10⁻28 மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். அதை பான்ல நம்ம சொல்லுவோம். ஸோ 1 பான் அப்படிங்கிறது 10⁻28 மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிராஸ் செக்ஷனல் ரன்ஸ் ஃப்ரம் 0 to several 10⁻5 பான்ஸ், பட் a few bonds are typical. ஏன்னா ஆட்டமோட மாஸ் நம்பர் கண்டினியூஸாக வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லா ஆட்டம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா லோயர் லிமிட் 0ல இருந்து இருக்கும், அப்பர் லிமிட் 10⁻5 பான்ஸ் இருக்கும். 1 பான் அப்படிங்கிறது 10⁻28 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஆட்டமோட சைஸ் மாஸ் நம்பருக்கு ஏற்ற மாதிரி அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் பார்ட்டிகல். ஸோ இந்த பான் அப்படிங்கிறது முக்கியமான யூனிட். என்ன யூனிட்? அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட யூனிட், கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை மெஷர் பண்றதுக்குரிய யூனிட், ரைட்டா. ஸோ இதெல்லாம் பேசிக். ஸோ இந்த கிளாஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்கேட்டரிங்ல என்ன, ஸ்கேட்டரிங் தியரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுல ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங், பிளேன் ஆஃப் ஸ்கேட்டரிங், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இந்த லெசன் நம்ம ஸ்டடி பண்ணுறது போகிறது ஃபுல்லாமே எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் தான். ஸோ இன்சிடென்ட் மோனோ எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ், ஹோமோஜினியஸ் மோனோ எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் ஒரு டார்கெட் மேலே ஹிட் ஆகி எல்லா டைரக்ஷனுமே ஸ்கேட்டர் ஆகும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் டிடெக்டர் வச்சு கேப்சர் பண்ணி அதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதில் இன்சிடென்ட் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் டிஃபைன் பண்ணோம், டி தீட்டா டி ஒமேகா டிஃபைன் பண்ணோம். இன்சிடென்ட் பார்ட்டிகல் என்ஐ, ஸ்கேட்டர் பார்ட்டிகல்ஸ் டெல்டா என்எஸ். ஸோ அதுல இருந்து டெல்டா சிக்மா போட்டோம். அதுல இருந்து டி சிக்மா கண்டுபிடிச்சோம். டி சிக்மாங்கிறது டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், டி ஒமேகாங்கிறது சாலிட் ஆங்கிள். ஸோ அதுல இருந்து சிக்மா கடைசியில் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, டோட்டல் ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டகிரேஷன் பண்ணோம். ஸோ அது வந்து சிக்மா சீக்வல் டு என்எஸ் பை என்ஐ. ஸோ அதுல இருந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பை ஆர் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா என்னன்னா 7.07 into 10⁻26 a பவர் 2/3. ஏங்கிறது மாஸ் நம்பர். ஸோ ஒவ்வொரு ஆட்டமுக்கும் மாஸ் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி we can find the area of cross section of nucleus. அதில் பான்ங்கிறது அந்த யூனிட்ல தான் நம்ம அதை மெஷர் பண்ணணும். ஓகே, ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க, நான் அட்டெண்டன்ஸ் போடணும்.